EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். கரூரில் வேட்டைக்காரன், ஆட்சியை கவிழ்க்க சதி, அதற்காக பலர் கைது, இத்தனை கோடி பேரம், முன்னாள் அமைச்சரின் தம்பிக்கு வலை, முன்னாள் அமைச்சரே தலைமறைவு, அவர் இருவருக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. தலைப்புச் செய்திகளாக சுற்றி வந்தது. காரணம், ஒரே ஒருவருடைய பயணம், கரூருக்கான பயணம். முதல்வர் விஜய் அவர்களுடைய கரூர் பயணம் பெரும் எதிர்பார்ப்பை இப்பேற்பட்ட தலைப்புச் செய்திகள் மூலம், இப்பேற்பட்ட செய்திகள் மூலம் பெரும் விஷயங்களாக கட்டமைத்து நின்றது. இந்த இதுல இன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கிறது. மோஸ்ட் ஹைப்டு விசிட் அப்படின்னு சொல்லப்பட்ட முதல்வர் விஜய் அவர்களுடைய அன்றைய கரூர் பயணமும் தலைப்புச் செய்தி, இன்றைய பயணமும் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. தலைப்புச் செய்தி மட்டுமல்ல, விமர்சனங்களும் சுற்றி வந்திருக்கின்றன. பின்னணி தகவலுடன் நமது ஆசிரியரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 7 சென்ஸ்ல பல விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல அவர் கரூருக்கு முதல்வர் விஜய் சென்றது, அங்க அவர் பேசிய விஷயங்கள்ல அதுல பல விஷயங்கள் சொன்னாலும் ரொம்ப ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது அப்படின்னா, தனது துறைக்கு கீழ் வரக்கூடிய போலீஸை நேரடியா முதல்வர் விஜய் பிளேம் பண்ணியிருக்காரு. கரூர் போலீஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காரு. இது விசாரணைக்குள் இருக்கக்கூடிய விஷயம். சிபிஐ ஆஸ் வெல் அஸ் எஸ்ஐடியுடைய மேற்பார்வை விசாரணை இருக்கக்கூடிய வழக்கு. இதுல ஒன் ஆஃப் தி அப்பியர் ஆனவரா முதல்வர் விஜய் இருக்கிறார். கரூருக்கு போனதே சர்ச்சையாச்சு. இந்நிலையில கரூர் போலீஸை நேம் பண்ணியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சு? நம்ம இந்த இடத்துல முதல்வர் பகீர் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு பதிலாக தாவேகா தலைவர் விஜய் பகீர் அப்படின்னு போட்டிருக்கணும். ஏன்னா he made that statement as the party leader, not as the chief minister, not as the chief minister. உங்களுக்கு தெரியும், ஒரு நபர் 10-15 ரோல் ப்ளே பண்ண முடியும். ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, கட்சி தலைவர், ஆட்சித்தலைவர் அப்படின்னு 2 ப்ளே பண்ண முடியும். அப்போ நம்ம பிரதமர்லேருந்து முதலமைச்சர் எல்லாருமே பார்த்துருக்குறோம். இப்போ பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு போய் ஒரு தேர்தலில் பிரச்சாரத்தில் போய் பேசும்போது ஒரு கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாருன்னு, என்ன பாஸ் சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் திட்டுறாருன்னு சொல்லி சொல்லல. அது பொலிட்டிக்கல் லீடர் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கூட்டம் தாவேக்காவுடைய கூட்டம். அது தாவேக்கா ஏற்பாடு செஞ்சு புரோட்டோக்கால் எதுவுமே இல்லாமல் அங்கே மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட செயலாளர், 2 மாவட்ட செயலாளர், அப்புறம் முன்னாள் அமைச்சர், இவங்கெல்லாம் பேசி ராஜ்மோகன் வழி நடத்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது கட்சி கூட்டத்தில் அவர் சொல்றார். அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கட்டமாக தாவேகா தலைவராகவே ப்ளஸ் முதல்வரும் சேர்த்து பார்க்கும்போது கரூர் காவல்துறை மிஸ்கைடு பண்ணிச்சு அப்படின்னு இவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார். அப்போ அந்த கேஸ் அங்கே சிபிசிஐடியில் நடக்குது, அப்போ சிபிஐயில் நடக்குது. அப்போ ஒரு முதலமைச்சராக இந்த கேஸை விரைவுபடுத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி எங்களுக்கு 2 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, 3 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, இவங்க அழுத்தணும். ஏன்னா நீங்கள் என்னவே 2 தடவை விசாரிச்சிட்டீங்க. எஸ்பி விசாரிச்ச வாக்குமூலம் கொடுத்தாரு, டிஐஜி கொடுத்தாரு, ஐஜி கொடுத்தாரு, ஏடிஜிபி எல்லாம் கொடுத்தாரு, எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இன்டெலிஜென்ஸில் எல்லாருமே வந்தாச்சு, பாயாச்சு. விக்டிம்ஸும் கொடுத்துட்டாங்க. அவங்களும் 3 தடவை சர்வே பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஆள் முடிஞ்சு வச்சு என்ன பாக்கின்னு சொல்லுங்கள், கடனை முடிப்பேன், எனக்கு விசாரணை முடிச்சு கொடுங்கன்னு முதலமைச்சராக அதை வலியுறுத்தணும். தாவேக தலைவராகவும் அந்த 41 உயிர்களுக்கான ஒரு அஞ்சலியாக இருக்கும். அதை சொல்றதை விட்டு மற்ற எது பேசியும் பிரயோஜனம் இல்லை. வழக்கில் குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் சொல்றார், ப்ராம்ப்ட் பண்ணிட்டே இருந்தாங்கங்கிற சொல்றார். அதாவது இப்படி நடந்தா சொல்லி செஞ்சது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யார் கொடுத்தது அப்படின்ற வார்த்தையில கொடுத்தது. அது எப்படி சொல்றாரு, இந்த மாதிரி நடந்தா இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி நடக்காட்டா இப்படி செய்யுங்கன்னு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி சொன்னாங்களாம் சொல்றாரு. அப்போ இதை சார்ஜ் ஷீட்ல அவர்களுடைய நேம், அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாரு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க. நார்மலாக யாரை கேட்டாலும் யாரை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலையுமே இவரோட ஸ்பீச் இங்கே போட்டு இங்கே செந்தில் பாலாஜி படத்தை தான் போடுவாங்க. அதான் உங்களுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறத அவர் தான் காரணமாங்கிறத விசாரணையை விரைவுபடுத்தினா தான் தெரியும். இல்லைன்னா தெரியும் சுனோமி நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக நான் உங்களை பிளேம் பண்ணுவேன், நீங்கள் என்ன பிளேம் பண்ணுன்னு போய் நிற்கும். அப்படி இல்லாமல் இது அரசியல் ரீதியாக இல்லாமல் அந்த 41 உயிர்களுக்கான நியாயமாக கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். ப்ராப்ளம் பண்ணாங்க. தென் காவல்துறை எங்களை மிஸ்கைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறார். எங்களை நீங்கள் வரவிடாமல் தடுத்துருக்கலாம், வரவிடாமல் தடுத்துருந்தா பொலிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க. பெரம்பலூர் மாதிரின்னு சொல்றாரு. பெரம்பலூருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகளுக்கு நிறைய இடங்கள் இங்கே வர்றாரு அங்கே வரான்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் காலில் ஒன்று சொல்லுவாங்க, மதியம் இல்லாமல் பெரும் கூட்டம் இல்லாத இடத்துலாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரம்பலூரில் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு, அங்கே வேண்டாம்னு சொன்னாங்க. பெரும் கூட்டம் நான் அது லிஸ்ட் எடுத்து போட முடியும். இவங்க எவ்வளோ சாதாரணமாக கேன்சல் பண்ணாங்க நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். நிறைய இடங்கள் கேன்சல் பண்ணாங்க. இந்த கரூர் மாதிரியான கூட்டம்லாம் இல்லாமலே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு எதனால கேன்சல் பண்ணுறான்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் கடைசி கட்ட கேன்சல்கள்லாம்
இவங்க வந்து அயற்சியின் காரணமாக கேன்சல் பண்ணுறாங்களா, நம்மளால முடியாதப்பா பிரச்சாரம் இவ்வளோ போதுப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களா கூட தெரியாம இருந்துச்சு அந்த அளவுக்கு. ஸோ இவங்க தான் மிஸ்கைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆபீசர் மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சிபிஐ வந்து குற்றவாளியா இல்லையான்னு ஒருத்தரை கருத போகுது, அது வேற விஷயம். ஆனா ஒருத்தர் வந்து ஒரு 41 உயிர்கள் பலியாவதற்கு காரணமா இருந்திருக்கிறாருங்கும் போது அவர் மேல நீங்க என்ன ஆக்ஷன்? அவரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாம், அவரை நீங்க டெர்மினேட் பண்ணலாம். இன்னைக்கு கவர்மெண்ட் உங்கள்ட்ட இருக்குல்ல, நீங்க இன்டர்னல் விசாரணை கமிட்டி அமைக்க முடியும்ல. நீங்க சிபிஐ வந்து அந்த கேஸ்ல வந்து இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல போல. அப்படி சொன்னாருன்னா அது வேற விஷயம், அதை நம்ம பார்த்துருவோம். அது வந்து அடுத்த கட்டமா நடப்போகுது. இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல இவர் பண்ணாருன்னா அது வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க போகுது. நீங்க இன்டர்னல் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க முடியும்ல. மத்திய அரசுக்கு எழுதி அவரை வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் காத்திருப்போர் பட்டியல் வைக்கலாம். செகண்ட் விஷயம் அவர் மேல சஸ்பென்ஷன் ஆக்ஷன் எடுக்கலாம். மூணாவது விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி டெர்மினேட் பண்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். யார் தடுக்கிறா? அதை இனிஷியேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இவர் வந்து இவர் அலட்சியத்தின் காரணமா அது என்னைக்குனாலும் பண்ணலாம்ல. சிபிஐ கேஸ்ல வந்து இவர் சரியா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது சிபிஐ கேஸ்ல முடிவாகட்டும். அவர் தான் பண்ணாரு. ஆனா இந்த கேஸுக்கு என்ன தடை இருக்கு? அப்ப வந்து நம்ம முதலமைச்சராக இதை வந்து வெறும் பொலிட்டிக்கலா இல்லாம அதை சீரியஸான நோட் எடுத்து செஞ்சு ஆக்ஷன் எடுத்து மக்களுக்கு அதுல வந்து ஒரு நிறைவு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அதான் டிரான்ஸ்பரண்டான விஷயமா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வெறும் ஒரு பிளேம் பண்ணிட்டு போனாங்கன்னா ஓகே, டிஎம்கே வந்து இவர் மேல பிளேம் பண்ணாங்க. இப்ப பாருங்க, பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு, கொடநாடு சம்பவம் நடந்துச்சு, கரூர் சம்பவம் நடந்துச்சு. இப்படி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடக்குது. இதுல இவங்க அவங்கள பிளேம் பண்ணுவாங்க, அவங்க பிளேம் பண்ணுவாங்க. வெறும் பொலிட்டிக்கல் கேமா மட்டும் இல்லாம உண்மையிலேயே குற்றம் செய்தவர்கள் யார் அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்விக்கு பதில் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அதை தாவேகா தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் திரு விஜய் அவர்கள் துரிதப்படுத்த வேண்டிய கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த விசிட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ச்சையானது எப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா, அந்த அரசு நியமனங்களை கொடுத்தது. அந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்தது. அதுல இன்னைக்கு வழக்கு தீர்ப்பு வந்தது அப்படின்றத பார்த்தோம். இது இடைக்கால தீர்ப்பா தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு 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 டெம்பரவரியா தான் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சியை கூடுதல் மனுதாரராக சேர்த்துருங்க, அவங்களோட ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமானே எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்றம் சப்ஜெக்ட் டு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிருச்சு. என்னைக்கு வர இந்நேரம் அவர் கோடி பேர் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க. அப்போ இவங்க என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல என்னைக்கு போக? நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கிவன் தான். 32 பேரில் 31 ஒருத்தருக்கு வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணாலும் 10 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்காங்க. அரசாங்க படத்தில் 10 லட்ச ரூபா எது கொடுத்தாங்க? இப்போ இந்த 32 பேருக்கு வந்து என்ன அடிப்படையில் வேலை கொடுக்கணும்னு சொல்லணும். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயில் என்ன இருக்குன்னா, கருணை அடிப்படையில் முதலமைச்சர் வேலை கொடுத்தாருன்னு இருக்கு. அந்த 32 பேர் என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எங்கேயாவது இருக்குதா? கரூர் சம்பவத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, தூத்துக்குடி சம்பவத்தில் மாட்டி, கரூர் சம்பவம் வந்து தாவேகாவுடைய ஆட்சியில் நடக்கல, திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அப்போ திமுக ஆட்சியில் நடந்த சம்பவத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, திமுக ஆட்சியில் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 60 பேர் இறந்து போயிட்டாங்க. அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா? மதுராந்தகத்தில் 30 பேர் இறந்து போனாங்க, அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா? சென்னையில் ஏர் ஷோவில் 5 பேர் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா? அதற்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் துப்பாக்கி சூட்டில் தூத்துக்குடியில் போய் இறந்தாங்க. இதே தாவேகா தலைவராகவே இல்லாம அவர் வந்து நடிகரா மட்டுமே இருந்த போய் பார்த்தார், அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்தாரா? அப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்தவங்க வந்து கவலைப்பட வேண்டியவங்க இல்ல, ஏர் ஷோல இறந்தவங்க கவலைப்பட வேண்டியவங்க, கள்ளச்சாராய சாவுல இறந்தவங்க கவலைப்பட வேண்டியவங்க, இது தீப்பெட்டி தொழிற்சாலை விபத்துல, அம்மோனியா தொழிற்சாலை விபத்துல இதெல்லாம் இறந்தவங்க யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. கரூர்ல இவர்களை பார்க்க வந்தவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அது மட்டும் தான் அரசாங்கத்துக்கு முக்கியம். அப்படின்னா இது என்ன மாதிரியான பிரியாரிட்டி வருது? அவருடைய குடும்பத்துக்கு கட்டாயமா ஆறுதல் தேவை, தேர்தல் தேவை. அதுல வேலை வேண்டாம்னு சொன்ன ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டாங்க. அப்ப அது என்ன கணக்கு? ஏற்கனவே வந்து அரசாங்கம் வந்து அன்னைக்கு வந்து திமுக அரசாங்கமே கொடுத்துருக்கு. இது போக வந்து இவங்களே 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆறுதல், ரொம்ப எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அதுல வந்து கொலை பேர் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நாள் நம்ம சொல்ல போல. இதே போல எல்லா மரணங்களையும் ட்ரீட் பண்ணுவீங்களாங்க இருக்கு. இனிமே நடக்கக்கூடிய, நான் இதுவரைக்கும் நடந்ததா கூட விட்டுருங்க. இப்ப நான் தூத்துக்குடி என்னாச்சு, ஏர் ஷோக்கு என்னாச்சு, கள்ளக்குறிச்சிக்கு என்னாச்சு கூட கேட்கல. இனிமே வரக்கூடிய எல்லா துர்மரணங்களுக்கும் அரசு பண்ணி சொல்லுவாங்களா? என்ன கணக்கு இருக்கு? அதுல வந்து ஒரு 5 குடும்பங்கள் வேண்டாம்ட்டாங்களா, ஒரு குடும்பம் காசா கொடுத்துருங்கன்னாங்களா? வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு வேண்டாமா, வேணும்னு சொன்ன ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா காசா, வேலை கொடுங்கன்னு சொன்னா 31 வேலையா? இது என்ன கணக்குன்னு புரியணும்ல. அப்ப இதுல தானே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காங்கிறது. அவர்கள் வந்து இடைக்கால பணி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன இருப்பது? அவங்க வேலைக்கு சேர்ந்துட்டாங்க, சம்பளம் வரப்போது முடிஞ்சு வச்சுக்காத. இடைக்கால பணி, தடைக்கால பண்ணின்னு அது என்னைக்கு முடிஞ்சா எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே 13 வயசு 22 வயசு பையன் கிடையாது. எல்லாருமே வேற ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க. அவங்க காலகாலத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு போறாங்க. என்ன இருக்குதுல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எல்லோரும் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும்.
அந்த மாதிரி பாலிசி டிசிஷன் எடுக்காம எமோஷனலி என்ன கனெக்ஷன் இருக்கு, நீங்க தான் செஞ்சீங்களே, உங்களுக்கு என்ன உங்களுடைய எமோஷன் கனெக்ட் தமிழக அரசை விட கூடுதலாக நிதி கொடுத்தது அப்போ. நோ டவுட். அதுதான் அது வந்து அந்த பொறுப்பு இருக்குது, அந்த அந்த உரிமையை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவருக்கா வந்துங்கிற எமோஷனை புரிஞ்சுக்கிறோம், அது தாராளமாக செய்யலாம், இன்னமும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட நிற்பேன்னு இன்னைக்கு சொன்னாருன்னு சொன்னாங்க. அது கட்டாயமா இருக்க வேண்டிய விஷயம். அந்த தார்மீக பொறுப்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தனக்காக தீக்குளித்தவர்களுடைய போட்டோவை வந்து திரு வைகோ அவர்கள் தன்னுடைய இல்லத்திலேயே வச்சிருந்தார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அவங்க பரம்பரை சேர்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் வேற யாரோ ஒரு 10 பேர் படத்தை வச்சிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த எமோஷன். அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த 41 பேருக்காக அந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்சாலும் தகவல். அது தாவேகா தலைவரா, தமிழக முதலமைச்சரான 8 கோடி பேருக்கு முதலமைச்சர், அந்த 41 குடும்பத்துக்கான முதலமைச்சர் இல்ல, 8 கோடி பேருக்கு. அப்ப 8 கோடி பேருக்குன்னு எல்லாருக்கும் இனிமே நான் ஒரு இதுவரைக்கும் பாலிசி எடுக்கலங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது பாலிசி எடுத்துக்கலாம். அல்லது இனிமே வரக்கூடிய எல்லா துர்மரணங்களுக்கும் அரசு வேலை, அப்படி செஞ்சா எந்த கோலையும் இல்லை. இதுதான் அங்க நிலைப்பாடா இருக்கணும். அதனால தான் உயர் நீதிமன்றம் வந்து அது இடைக்கால ஏற்பாடுன்னு சொல்லுது. அதனால தான் கூடவே இருக்கக்கூடிய தோழமை கட்சியெல்லாம் சுட்டி காட்டுறாங்க, என்னங்க புது பழக்கமா இருக்குன்னு. இது வந்து கட்டாயமாக ஒரு பயாஸ்டாக, எனக்குன்னா ஒண்ணு மற்றவங்களுக்குலாம் வேறங்கிற மாதிரி ஒரு பயாஸ்டா பார்க்கப்படும். ஓகே, இது ஒரு புறம் பார்க்கப்படும் இருக்க, மறுபக்கத்துல அவர் இதை தான் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்றாரு. அதுல இருந்து இந்த அதிமுக இணைந்து செயல்படுகிறது அப்படின்றது, இது பெர்செப்ஷன் கிரியேட் பண்றதை தாண்டி இதுக்கு திமுகவும் வெறுவாய்க்கு அவல் போடுவது போல பின்னணியில் செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கு ஏற்ப அமைகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், பார்ட்டி ஃபண்ட்ல இது நாள் வரை திமுக மட்டுமே பிளேம் பண்ணி வந்த திரு விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள், இன்னைக்கு தீர்ந்து போன சக்தியும் இது செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். முன்னதாக பார்த்தோம்னா 2 விஜயபாஸ்கர்களும் மாலை போட்டு வரவேற்றார்கள். திரு செங்கோட்டையன் அவர்களும் உடன் இருந்தார். இந்த அனாலஜி எப்படி புரிஞ்சுது? பார்ட்டி ஃபண்ட் பத்தி அவர் பேசுனது ரொம்ப சரி, அதுல வந்து குழப்பம் இல்லை. நம்ம அசம்பிளியில நடந்த அன்னைக்கே நம்ம சொன்னோம், அவர் எவ்வளவோ விமர்சனம் வச்சாரு, யாருமே பேசல. பார்ட்டி ஃபண்டுன்னொடனே அப்ஜெக்ட் பண்ணி எந்திரிச்சு நின்று பேச விடாம தடுத்து எல்லோருமே வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்லாம் எழுப்பி நான் வந்து பதில் சொல்லியே தீர்வுன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சாங்க. பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் ஒட்டுமொத்த திமுக வந்துருச்சு, அதிமுக சில வந்துருச்சாங்க. அப்போ வந்து அவர் நான் அன்னைக்கு நம்ம குறிப்பிட்டிருந்தோம், அவர் எந்த பார்ட்டினோட சொல்ல, யாருக்கு ஃபண்டுன்னு சொல்ல, திரு உதயநிதியை குறிப்பிடல, யாரையுமே குறிப்பிடல. ஆனா பார்ட்டி ஃபண்டு சில துறைகள்ல படப்படன்னு பார்த்துட்டாங்கன்னா அது அன்னைக்கு குறிப்பிட்டு அது அப்படியே இன்னைக்கு முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தாரு. அது ரொம்ப சரி, டெக்னிக்கலி பொலிட்டிக்கலி இட்ஸ் அப்சல்யூட் ரைட், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. 2வது பார்ட் இந்த பிரச்சனையில் என்ன, தீர்ந்து போன சக்தி அப்படின்னு அவங்க சொல்றாரு. நோவே தே ஆர் சுத்தமானவங்க அப்படின்னு ஏத்துக்க முடியாதுன்றாரு. மதுரையில வந்து அவர் ரொம்ப தெளிவா இவர்கள் வந்து 2017க்கு பிறகு அந்த கட்சியை நடத்தினவங்க, அந்த ஆட்சி நடத்தினவங்க விமர்சனம் பண்றார். 2017க்கு பிறகு முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டார். எதை? நாட்டா கட்சியை. ரைட், சூப்பர், ஓகே, அதான் உங்க பாயிண்ட். ரைட். அப்ப அவர் கூடவே இருந்த திரு செங்கோட்டையன் அமைச்சரவையில், அவர் கூடவே கட்சியிலையும் ஆட்சியிலும் இருந்த 2 விஜயபாஸ்கர்கள், அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த கேள்வி பதில் தெரியல. கடம்பூர் ராஜு உங்ககிட்ட வந்தாருன்னா நல்லவராயிடுறாரு. அவர் வந்து அதிமுக அந்த 2017 ஆட்சியில் அமைச்சராக இருந்தாரு. அப்ப என்னவா இருக்கு? அந்த கேள்வி வருதுல. அப்ப சி விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்குல சிபிஐ வழக்கே ஓடிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், அது குட்கா வழக்கும் இல்ல, குவாரி சொத்து குவிப்பு வழக்கு, நிறைய பேர் மேல நிறைய கேஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லார் மேலேயும் கேசஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன கேள்வி வருது? திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது கேஸ் இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னு சொல்றீங்க, ஒருத்தர் சிங்கப்பூர்ல படுத்துக்கிறாருன்னு சொல்றீங்க. ரைட்டு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மேல என்ன? முதலமைச்சர் அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன், இந்த பக்கம் திரும்பி விடாருங்கிற கணக்கா? அதுக்கு என்ன கணக்கு? அப்ப அது வரும்ல. அப்ப யாராக இருந்தாலும் விட மாட்டேங்கிறதா நீங்க சொன்ன ப்ராமிஸ். அது வேற யாரும் கேட்ட ப்ராமிஸ் இல்லை, நீங்க சொன்ன ப்ராமிஸ். மக்களுடைய பணத்தை தொட்டவர்களை விட மாட்டேன், அது நீங்க சொன்ன. அப்ப தொட்டவர்களாக கூட்டராஜன் இவங்க எல்லா மேலேயும் கேஸ் நடத்தி எல்லாரையும் விடுதலை பண்ணிருங்கன்ற ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம நீதிமன்ற தீர்ப்பு தானே ஏற்கிறோம். 2G கேஸ்ல ராஜா இன்னைக்கு குற்றவாளி கிடையாது. நம்ம சரிந்தானே சொல்றோம். 2G குற்றவாளி ராஜா இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஹைகோர்ட்ல சிறப்பு நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டவர் ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்ப அது மாதிரி விடுதலை ஆயிட்டாங்க, நம்ம கொண்டு பிரச்சனை. இப்போ கடந்த எல்லா விஜயபாஸ்கர் எல்லார் மேலே உள்ள வழக்கெல்லாம் சொல்லி எல்லாரும் நிரபராஜ் சொல்லி நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஜெயலலிதா அவர்கள் வந்து 13 கேஸ்ல 12 கேஸ்ல நிரபராதியா விடுவிக்கப்பட்டாங்க. நம்ம யாரும் கேள்வி பழிவாங்க நடவடிக்கை தானே சொன்னாங்க. ஆமா தானே, சரி தான் சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி அக்யூட்டல் ஆயிருங்க எல்லாரும். அப்ப நீங்க வந்து திமுக மேல குற்றச்சாட்டு, இன்னைக்கு திமுக இந்த 60 நாள் ஆட்சிக்கு வந்து யாரை உள்ளதில்லை, யாரை குற்றவாளி நிரூபிச்சிருக்கீங்க? யாரும் இல்லை. ஆனா தீய சக்தி எப்படி சொல்றீங்க? அவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, இவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, ஊழல் வேலையை கொடுத்தாங்க. ஒரு டெண்டருக்கு வந்து டபுள் த ரேட் போட்டு வாங்கியிருக்காங்க. சென்னையில் ஒரு டெண்டர் நாங்க கேன்சல் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றோம். பிடிச்சி உள்ள வைங்க, தூக்குல போடுங்க. அவங்களை அரசியல்வாதிகள் மட்டும் பிடிக்காதீங்க, எல்லா ஆபீசர்ஸையும் பிடிங்க. எப்படிப்பா கையெழுத்து போட்டு அந்த செக்ஷன் ஆபீசர்ல மேல கையெழுத்து போட்டு அத்தனை பேரும் பிடிங்க. அப்படித்தானே பிடிக்கணும். இதற்கு முன்னாடி நாட்டுறாங்க பாண்டியான்னு நினைக்கிறேன், ஒரு செக்ரட்டரி இருந்தார், தீயணைப்புத்துறையில் ஒருத்தர் செக்ரட்டரி ஐஏஎஸ் இருந்தார். அவர் மேலே வழக்கு போச்சு. 91-96 கவர்மெண்ட் மேல ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேல வழக்கு போடப்பட்டது. எப்படி நீ கையெழுத்து போடுவேன்? நீட்டெல்லாம் கையெழுத்து போட்டு உங்க சொத்தை நீங்க கையெழுத்து போடுவீங்களா? போட மாட்டீங்களா? அப்ப கவர்மெண்ட் சொத்தை எப்படி கபலீகரம் பண்ண விட்டீங்க? அவங்களையும் கேட்டு பிடிச்சு கேளுங்க. உங்களுக்கு ஏவ வேலும் செந்தில் பாலாஜி மட்டும் குறியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறு செய்தவர்கள் அத்தனை பேர் யாருனாலும் இருக்கணும்ல.
அப்போ அவங்க போடுங்க, நீங்கள் டபுள் த அமௌண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொன்னீங்களா, அவங்க என்ன பண்ணீங்க? அப்போ வந்து எல்லார் மீதும் வழக்கு நடக்கணும், எல்லாரையும் விரைவாக தண்டிக்கணும். எம்எல்ஏ எம்பிக்களுக்குன்னு சிறப்பு நீதிமன்றம் இருக்குது, அவங்களை நீங்கள் தண்டிக்கிறீங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். நீங்கள் அப்போ அது இல்லாமல் தாமதப்படுத்திட்டே போகிறது தெர் இஸ் நோ மீனிங். அதை செய்யணும், அதான் முக்கியம். ஏடிஎம்கேலேருந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா நாங்கள் தூய சக்தி ஆக்கிடுவோம். அப்போ தான் வாஷிங் மிஷின் விமர்சனம் வருது. இல்லை அவங்க வெண்டிங் மிஷின் அப்படின்றார். அவங்க வெண்டிங் மிஷின்கிறது தான் உங்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறது தான் உங்களுக்கு ஓட்டு. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களாம் வேணும், அதிமுகவில் இருக்கிறவங்களாம் வேணும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஸ்டாலின் கூட எடப்பாடி பழனிசாமி கூட மட்டும் தான் தெரியுது. அப்படி இல்ல ஜெகத்ரட்சகன் மகன் சேர்ந்திருக்காரு. அதான் சொல்ல வரேன். நீங்க திமுக இருக்கிறவங்க கூட எங்கிட்ட வாங்க, ஏடிஎம்கே இருக்கிறவங்க கூட எங்கிட்ட வாங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தவிர மற்ற எல்லாருக்கும் நான் சேர்த்துக்கிடுவோம். ஆனா நாங்க தூய சக்தி. அது எப்படி ஏத்துக்கிடுவாங்க? அங்க வந்து தீய சக்தி கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி உங்க நல்ல சக்தியா வருவாங்க? தீர்ந்து போன சக்தி. அதான் எம்டி பாக்ஸா இருக்கே, அவங்கள பூரா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி? அப்ப இது வந்து வெறும் ஒரு அரசியல் தான். இன்னொரு கட்சியாக மாறுறதுக்கான எல்லா பணி தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. மேகதாட்டு விவகாரம் குறித்து பேசுகிறார். திமுக அரசு ஒழுங்கா வாதங்களை வைக்கல, அதான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கிரிப் இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி குற்றம் சாட்டுகிறார். அதான் அது ஏற்கனவே கூட்டணி கட்சி காங்கிரஸ், அங்கேயும் காங்கிரஸ். அதான் அதை வந்து பேசவே மாட்டார். அது வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அது காங்கிரஸ் பற்றி சொல்ல மாட்டார். அது வேற விஷயம். அதோட முக்கியமான ஆபத்து எங்க இருக்குன்னு, மேகதாத்து பிரச்சனையில இன்னொரு ஆணையம் அமைக்கணும்னு தமிழக அரசே தீர்மானம் போட்டு கோரிக்கை வச்சு, இது கர்நாடக அரசை தூண்டி விடுவது போல ஆயிரும். கர்நாடகா நல்ல வேலைப்பா ஒரு குழு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சார் இந்த காவிரி பிரச்சனைங்கிறது ஆஸ் ஏ ஹோல் தனி சார், மேகதாத்து அணை கட்ட வேண்டாமாங்க தனி சார், இதை வாங்க சார் தனியாக போய் சொன்னால் இன்னொரு பிரச்சனை உருவாயிருச்சு. பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன போல, இது ஏற்கனவே காஷ்மீர் பிரச்சனையை நேரு கொண்டு ஐக்கிய நாடு சபையில் வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. என்னுடைய இடம் காஷ்மீர் சொல்லிட்டு இருந்த நிலைப்பாடு தாண்டி, ஆமாங்க நானும் சண்டை வர்றேன் அவரும் சண்டை வர்றேன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாலே நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா இது ஏன் இடமா இல்லையான்னு. இது ஏன் இடம் சொல்றேன், அப்புறம் இன்னொருத்த எப்படி பேச முடியுங்க? அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க வாங்க கோர்ட்டுக்கு போக 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும்னு சொல்லி சொன்னா, அப்ப வந்து இந்த திமுக விரித்த வலையில அவங்க விழுந்துட்டாங்க. நைஸா டக்குன்னு அவர் போட்டாரு, படக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உடனே என்ன தீர்மானம் கூட வாசிக்கப்படாம பாமகவுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அது எவ்வளவு பெரிய மோசமான ஆபத்தான விளைவுகள். கர்நாடகா எப்ப எடுக்க போறது எலெக்ஷன் எடுத்தாலும் அடுத்த எடுப்பாங்க நினைக்கிறேன். அவங்க எலெக்ஷன் வரும்போது நம்ம வந்து ஒரு வழி கொடுத்த மாதிரி தான் ஆச்சு. அதுல ஒரு பெரிய கிளாரிட்டி இல்ல, கிளாரிட்டிங்கிறதுல தப்பான ஐடியா இருக்கிற மாதிரி தெரியுது. இது மேகதாட்டு மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன் விஷயத்திலையும் பேசுகிறார். டீலிமிட்டேஷன் எப்படி வந்தாலும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், அதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்றார். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு பவர் இல்லை, இதுல 50% இன்க்ரீஸ் பண்ண போறோம் எல்லாருக்கும் அப்படின்னு போன முறை வாய்மொழியா சொன்ன உத்தரவாதத்தை இம்முறை வந்து அந்த இதுலயே மசோதாவிலே குறிப்பிடப்படும் என்ற தகவல்லாம் டெல்லியிலிருந்து வருகிறது. அதை அப்படிதான் மற்ற கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காங்க. டிடிபியில கன்வின்ஸ் பண்ற இடத்துல நகர்வாங்கன்ற மாதிரி விட்டுருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாங்க டீலிமிட்டேஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றாங்க. இது எப்படி? இது வெறும் ரெட்டாரிக் பாலிட்டிக்கா? நீட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான். நீட்டு எக்ஸாம் எழுதி 1.5 லட்சம் பேர் எழுதிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ரிசல்ட் வரப்போ எல்லாம் பார்க்கணும். அது நம்ம சொல்லிக்கிறோம். நான் டிஎம்கே ஈக்குவல் டிவிக்கேன்னு தெரியணும்ல. யாருக்காவது டிஎம்கே டிவிக்கு ஏதாவது கொள்கை வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை சார், அவங்க சொன்ன எல்லா கொள்கையும் நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லுறது தான், வேற ஒன்றுமே.